ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து அளவு எடுத்து அதை ஸ்லீவுக்கு மட்டும் ஒரு மாடல் வச்சு நெக்குக்கு பைப்பிங், ஸ்லீவுக்கு மாடல் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்டிச்சிங் வீடியோலாம் தொடர்ந்து நான் போடுறேன். இப்போ வந்து கட்டிங் வீடியோஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். இதை மட்டும் நீங்கள் உங்களுடைய கட்டிங்கில் இருக்க டவுட்ஸ் எல்லாமே இதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு நம்ம அளவு எடுக்கும்போது கரெக்டாக அந்தந்த போர்ஷனை இழுத்து நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 29.5 இன்ச் வருது. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம அப்படியே இழுக்கும் போது என்ன ஆகும்னா ப்ளவுஸ் தொங்கும். அதனால் அந்தந்த பார்ட்டில் வச்சு வி பட்டியை விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேக் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பிட்டு முன்பக்கம் 2 சைடும் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மெஷர்மெண்ட்லேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. வீப்பட்டி எடுக்க வேண்டாம். வீப்பட்டி எடுத்தீங்கன்னா லூஸ் ஆயிரும். அதனால் அதை விட்டுருங்க. 39 இன்ச்சு வருது. கையினுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வருது. கையினுடைய நீளமும் 10 இன்ச்சு தான். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ராட் ஷோல்டராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு வைக்கலாம். கொஞ்சம் வைடாக வச்சா தான் நல்லாயிருக்கும். எந்த அளவு வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 3 இன்ச்சு வருது. அதே மாதிரி ஆம் ஹோல் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 7.25 அந்த மாதிரி வருது. அதனால் கொஞ்சம் கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் வரும். இதில் 15.5 இருக்குது. நான் 15.5 வச்சுக்கிறேன். உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். ஆம்ஹோலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 அப்படிங்கும்போது நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஆம்ஹோல் வந்து சின்ன அளவாக தெரியுது. அதனால் 15 அப்படிங்கும்போது நம்ம கட்டிங்கில் கொஞ்சம் சேர்த்தி கூட நம்ம வச்சுக்கலாம். நெக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் நெக்கு தான், 7.5 இன்ச்சு. அதே மாதிரி முன்கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு, நல்ல கொஞ்சம் டீப் ரவுண்டு தான். முன்பக்க உயரம் 4 இன்ச்சு வருது, ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 2.25 டாட்னுடைய டிஸ்டன்ஸு, அது அப்ராக்சிமேட்டாக 3 இன்ச் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 14.5 + 1 அப்படிங்கிறது முன்பக்க உயரம். இப்போ பட்டி பார்த்திங்கன்னா இதில் சின்னதாக தான் இருக்குது. இப்போ அந்த பட்டிக்கான அளவு அப்படிங்கும்போது நம்ம அது என்ன அளவு இருக்கோ அந்த அளவே நம்ம எடுத்துக்கலாம். ரெடியாக வந்து உங்களுக்கு 3 இன்ச் வருது. எப்பவும் போல் கீழே இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1.25 1.10 இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அளவு கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லா அளவுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உயரம் ஒன்றா இடுப்பு உயரம் குறைக்கணும், இல்லைன்னா கையினுடைய உயரம் குறைக்கணும். இடுப்பு உயரம் குறைச்சிட்டா அது போடும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதனால் நம்ம கையினுடைய நீளம் மட்டும் எவ்வளோ வருதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். (13.5) வேணும். நான் 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இதில் அவங்களுக்கு அந்த ஷோல்டரே நல்லா வைடாக தான் திக்காக தான் இருக்குது. (5.5 இன்ச்சும் 6 இன்ச்சும் நான் வச்சுருக்கேன். 9.25 செஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 29.5 அப்படிங்கும்போது நீங்கள் 30 வச்சுக்கலாம். பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து பிடிச்சிக்கலாம். கரெக்டாக கால்குலேஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் அதை 4ஆக பிரித்து வச்சுக்கலாம். இல்லைன்னா 7.5 + 1 8.5, அதுக்கப்புறம் 1 இன்ச் அப்படிங்கிறது 1.5 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங்க்காக. இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5 அப்படிங்கும்போது அவங்களுக்கு தின் ஷோல்டராக தான் வரும். ஏன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராடாக இருக்குது. அப்போ அதுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு மெஷர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்தி தான் வரும். அதனால் நம்ம அது பேக் நெக்கு வச்சு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் வைக்கிறேன். ஏன்னா அது க்ளோஸ் நெக்கு தான். 7.5 + 6 8 இன்ச்சு பேக் நெக் மார்க் பண்ணுறேன்.
ஷோல்டர் வந்து கொஞ்சம் நம்ம வைட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது வைட் ஷோல்டராக தான் இருக்குது. அதனால் நம்ம நெக்கு வந்து 2.5 அப்படிங்கிறதே க்ளோஸ் நெக்கு தான். அதுக்கு மேலே ஷோல்டர் வைடாக வேணும்னா நீங்கள் ஷோல்டர் வந்து அவுட்டரில் தான் கொண்டு போகணும். பேக் வந்து ரவுண்ட் நெக்கு, பைப்பிங் வைக்கணும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து அந்த பால்ஸ் வைக்கிற மாதிரி டிசைன் வரும். அது நம்ம வந்து எப்போவுமே லைனிங் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. மேலே இருக்க கிளாத்தை மட்டும் 2ஆக வெட்டி அதுக்குள்ளே அந்த மாடல் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அந்த பால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் லைனிங்கில் அடித்து திருப்பிக்கலாம். நாச்சு வந்து ஆம்ஹோலுக்கு ஒரு நாச்சு, கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் யோக்குக்கான பீஸ் தள்ளி அதை மேட்ச் தள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் அப்படியே எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் கிட்டையும் நமக்கு கிளாத்து தேவைப்படும், ஏன்னா கொஞ்சம் 1/2 இன்ச் அவுட்டர்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு மேலேயும் நம்ம மார்க் பண்ணணும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் தான் கொஞ்சம் கம்மியாகும். ஒன்னே 1/4 இன்ச்சு வந்து அவுட்டரில் தள்ளிக்கலாம். முன்பக்க உயரம், முன்பக்க ஓப்பன் லென்த்து 4.5 + 1 5.5, முன்கழுத்து 6 + 1/2 6.5. அதே மாதிரி டாட்டுக்கான அளவு 14.5 + 1 14 + 1 15 வருது. ஆனால் அவ்வளோ லென்த்து வச்சோம்னா கண்டிப்பாக ஸ்லீவ் வந்து நமக்கு ரொம்பவே இதாகும். அதனால் கொஞ்சம் மேலேயே வர மாதிரி வச்சுருக்கேன். அப்படி இதில் ஸ்லீவ் உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றா ஜாயின் போடணும், இல்லாட்டினா மேலே இருக்க மெயின் கிளாத்தை நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக மடித்து விடணும். ஏதோ ஒன்று பண்ணி தான் அந்த ஸ்லீவ் லென்த்து கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம லைனிங்லேயே கொடுக்குற மாதிரி இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைனிங் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் எல்போ ஸ்லீவுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் தரும். கொஞ்சம் மேலே ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. சைடில் 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கட் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளி தான் நாச் போடணும். இப்போ பேக் தட்டை நம்ம எடுத்துடலாம். நெக் வந்து ரொம்பலாம் ஒன்றும் வைட் நெக் இல்லை, நார்மலாக ஒரு நெக்கு தான். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ அது ஃப்ரண்ட்டில் நெக்கு வரையறதுக்கு கொஞ்சம் அதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸினுடைய நெக் ஷேப்பை வச்சே கூட நீங்கள் வந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சும்மா லைட்டாக அந்த கார்னர் மட்டும் வெட்டினா போதும். அதே மாதிரி முன்பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக வெட்டினீங்கன்னா போதும். ஆம்ஹோல் டீப் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்னே 1/4 தான் டாட் அளவு விட்டுருக்கேன். 3 இன்ச்சு வந்து டாட்டுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன். இப்போ இதை லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் நாச் போடுங்க. ஏன்னா ஒரு சிலர் மெஷர் பண்ணாமல் நாச் போட்டு முன்னாடி லைன் மாதிரி வருது, கோடு வருது, ரொம்ப டைட்டாக இருக்குங்கிற மாதிரியெல்லாம் வருது. அப்போ அது கரெக்டாக நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு தான் தள்ளி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வச்சுருக்க மார்க்கிங்கே கரெக்டாக தான் வரும். சம்டைம்ஸ் அளவு வித்தியாசம் வரும்போது முன்னாடி சேர்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது கொஞ்சம் உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதனால் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஆம்ஹோலுக்கு நேராக வர நெக்கும் கீழே வர நெக்கும் லூஸ் கொடுக்கும். ஆம்ஹோல் அளவுக்கு மேலே வர நெக்கு எப்போவுமே டைட்டு தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் லூஸ் பண்ணி வைக்கிறது தான் போடும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வரும். இதே 10.25 இன்ச்சு தான் வருது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம்.
இந்த 10.25 அப்படிங்கிறது நமக்கு பட்டியினுடைய நீளம். அதனுடைய உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்னு மெஷர் பண்ணி நம்ம அதில் மார்க் பண்ணிக்கலாம். மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. ரொம்ப கிராஸாக ஸ்லாண்ட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. யோக் வெட்டுறதும் ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் பக்கம் இருக்க ஆம் ஹோல் வெட்டுறதும் தான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வெட்டணும். மற்றதெல்லாம் நமக்கு அந்த ஷேப் தெரிஞ்சிடும், நம்ம வெட்டிடுவோம். ஆனால் இந்த யோக் பீஸும் நமக்கு ஸ்லீவும் வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகணும் அப்படின்னா அந்த பெண்டு வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் வெட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதில் வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை வச்சு மெஷர் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வேணால் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் போக போக உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கிராஸ் பார்த்து அந்த டிஸ்டன்ஸை பார்த்து வெட்டினாவே உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா நிறைய பேர் மறுபடியும் செக் பண்ணாமல் விடுறதுனால தான் கடைசியாக ஜாயின் பண்ணும்போது மேலேயும் கீழேயுமா வருது, மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் வருது. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அது மேட்ச் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் தான் வரும், லென்த்தும் பத்தாமல் இருக்குது. ஏன்னா கிளாத் வந்து பத்தலை அப்படிங்கிறது தான் காரணம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போடுற மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்லீவுக்கு உள்ளே அடித்து திருப்புறது. பீஸ் கொடுத்தும் நீங்கள் மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற மார்க் வந்து கையினுடைய நீளம். கையினுடைய நீளம் பார்க்கும்போது இதில் ஒரு 3.5 இன்ச்சாவது நம்ம இதுக்கு ஆம்ஹோல் அந்த அடிக்கை அளவு வைக்கணும். அப்போ அந்த 3.5 இன்ச்சு நம்ம அதில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாத் பத்தாமல் தான் இருக்குது. அப்படி வரும்போது நம்ம கண்டிப்பாக இன்னும் ஸ்லீவினுடைய இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம், லென்த்தை குறைச்சிக்கலாம். அப்புறம் மெயின் சாரீ கிளாத்தில் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அதிலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் கொடுத்து இது மேட்ச் பண்ணி லென்த் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து 3.5 இன்ச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 9.5 இன்ச்சு வர அளவுக்கு தான் வரும். இந்த மாதிரி நம்ம 2 தடவை மெஷர் பண்ணி ஒரு ஸ்லீவ் போட்டாலும் நமக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் நம்ம ஒன்றா கிளாத் வந்து ஃபஸ்ட்டே அளவு பார்த்துட்டு பத்தும் பத்தாது அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை சாரீ இதில் எச்சா வருது அப்படின்னா இதில் நீங்கள் வைக்கும்போதே எவ்வளோ குறைவாக இருக்கோ அதை குறைச்சி வச்சு நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் டீப் கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதில் நம்ம ஸ்லீவ் பத்தாமல் தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் ஸ்லீவுக்கு வேறு மாடல் வரனால கண்டிப்பாக லைனிங்கோ இல்லை வேற ஒரு மெட்டீரியலோ தான் கீழே வந்து நம்ம ஜாயின் போட்டாகணும். இதை வச்சு தான் நம்ம அந்த பால் வந்து நம்ம அதில் சென்டரில் வர மாதிரி வைக்கணும். அது வந்து சாரீ கலரில் தான் அந்த கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்டர் இருக்குது, அதனால் அந்த பார்டர் வர மாதிரி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும், ஏன்னா எக்ஸஸாக வேணும். அதுக்காக துணியில் சாரீ ப்ளவுஸ்லேயுமே கிளாத் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் அடித்து திருப்பும் போது மேலே தள்ளணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்டர் வந்து சின்னதாக தான் தெரியும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் எக்ஸஸாக வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்து தான் அதனுடைய சுற்றளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இவ்வளோ கிளாத் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபோல்டு பண்ணுற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
மாடல் இல்லாட்டினா அப்படியே கூட ஃபோல்டு பண்ணிக்கலாம். மாடல் வைக்கும்போது நம்ம வந்து மேலே இருக்க கிளாத்து தான் வெட்டி அந்த பால்ஸ் வந்து வைக்கணும். அப்போ வந்து கீழே வந்து முடிஞ்ச கிளாத்து கிடச்சிச்சு, மேட்சிங் கிடச்சிதுன்னா கீழே ஜாயின் போட்டுக்கலாம். இதில் வச்சு அப்படியே பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் அவ்வளோ கிளாத் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து பால் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். நெக்குக்கு வந்து பைப்பிங் வேணும். அதே மாதிரி ஸ்லீவ் சென்டரில் வந்து பால் டிசைன் வேணும். இப்போ இது வந்து ஒரு 35 சைஸு, அதாவது அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போது 39. இந்த அளவு வச்சு நம்ம ஒரு லைனிங் வந்து நம்ம கட் பண்ணோம். இது வந்து ப்ராட் ஷோல்டர் தான், கொஞ்சம் க்ளோஸ் நெக் தான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து இதுதான். நெக்குக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங்கும், கைக்கு வந்து அந்த பால்ஸ் வர மாதிரியும், அதே அப்படி வைக்கும்போது அந்த பால்ஸை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக, ஏன்னா ஒரு 50 பால்ஸாவது வேணும், கைக்கு ஒரு 20 பேக்குக்கு அப்படிங்கும்போது அதை ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு டிஸ்டன்ஸில் வைக்கிறோமா, ரொம்ப க்ளோஸாக வைக்கிறோமா, நெருக்கமாக வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அத்தனை பால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறத விட நீங்கள் கிராஸாக கட் பண்ணும்போது அது எக்ஸ்பெண்ட் ஆகிறத வச்சு நம்ம அந்த முடி போடும்போது அந்த கிளாத் பால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதுவே ஸ்கொயராக வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா அது கிராஸில் தான் நமக்கு வந்து கிளாத் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் நான் கிளாத் வந்து கிராஸாக வெட்டி தான் நான் பால்ஸ் வந்து அந்த இதில் ரெடி பண்ணுவேன். இது ஒரு கொஞ்சம் பால்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சில்க் காட்டன் கிளாத்து தான். 1.5 இன்ச்சு அந்த அளவு தான் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேட்சிங்காக த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிங்க் பாலாக இருந்தால் தான் பரவாயில்ல. கலராக இருக்கிறது வந்து ஒவ்வொரு கலருக்கு வெளியே வந்து அந்த கலர் தெரியும். அதனால் ஒயிட் பால்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டபுள் த்ரெட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு சிக்கு போடாமல் எவ்வளோ லென்த் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே அளவான பால் தான் அதில் வைக்கணும். அது நமக்கு பார்த்தாவே தெரியும். சிங்கிள் கிளாத்தில் வச்சுட்டு பாலை சென்டரில் வச்சு நல்லா இப்படி சுருட்டி அதில் வந்து நீங்கள் பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். 2 நாட் போட்டிங்கன்னா கூட போதும். ஆள் மட்டும் கொஞ்சம் சைஸஸ் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி பொறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சாலும் சரி, நீங்கள் நெக்கு சுற்றி ரவுண்டில் வச்சாலும் சரி, அந்த மாதிரி வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தைக்கும்போது அதை வச்சு நம்ம உள்ளே வச்சு இது பண்ணி கட் பண்ணிக்கலாம். பால்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்படினாலும் உங்களுக்கு ஒரு கைக்கு சைடில் வந்து லென்த்துக்கு ஒரு 15 வந்தாலும் 2 கைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக ஒரு 30-40 பீஸ் தேவைப்படும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.